ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பர் ரெசிபிங்க. எங்கள் ஊர் திருவண்ணாமலை ஸ்பெஷல் மலாட்டை குழம்பு. எங்கள் ஊரில் காலையில் இது களிக்கு செஞ்சுட்டாங்கன்னா சாதம், நைட்டு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும். இந்த மலாட்டை குழம்புக்கு காய் எதுவுமே தேவையில்லைங்க, பருப்பும் தேவையில்லை. இந்த வெறும் மலாட்டை வச்சு நம்ம செஞ்சிடலாம். எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் இதை மலாட்டான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி இந்த மலாட்டைக்கு பேர் வச்சுருப்பாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி இதை சொல்லுவீங்கன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது காய் இல்லாத டைமில் செய்யுங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வச்சுங்களேன், காயே இருந்தாலும் இதை அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நாட்டு பயிர்னு கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க. அதில் தான் ருசி ரொம்ப அதிகம். அதில் ஒரு சின்ன ஒரு இனிப்பு கலந்த நல்ல ஒரு ருசி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, புளி, பூண்டு, மலாட்டை இதை வச்சு சிம்பிளான லஞ்சாக செஞ்சு ரிச் டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோம். மலாட்டை குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம மலாட்டையை வறுத்துக்கலாம். இது நாட்டு பயிர், கண்டிப்பாக நாட்டு பயிர்னு கேளுங்க. இந்த பொரியெலாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, பொரி பட்டாணி இதெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள், அந்த கடையில் நாட்டு பயிர் கண்டிப்பாக கிடைக்கும். அது வாங்கி செய்யுங்க. அதுதான் நமக்கு ஆரோக்கியம், அதுதான் நல்லது. ஹைப்ரிட் பயிர் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஊழசதை போடும், வெயிட் போடும். இதுதான் நம்ம நாட்டு பயிருங்க தான் சாப்பிட்ணுங்க. மலாட்டை சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு அதோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி அளவே போதுமானது. 100 கிராம் இருக்கும் இந்த மலாட்டை நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறது. இதுவே பார்த்திங்கன்னா குழம்பு நிறைய வரும், நல்லா திக்னஸாக ஆகிடும். அப்படியே கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகிடும். ஒரு பேன் வச்சு வேர்க்கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். ஏன்னா இதோட பச்சை வாசனைலாம் நமக்கு வரக்கூடாது. இந்த தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் வதங்கி வரணும். அதுக்காக ஒரு 5 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வதங்கி வந்ததுமே 2 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பாதி அளவு நல்லா வதங்கி வந்ததும் 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சிலாம் சேர்க்கக்கூடாது, வெறும் பூண்டு மட்டும் தான் நான் தட்டி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் மட்டுமே போதுமானது. தனியாத்தூள் இதெல்லாம் எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். மிளகாய்த்தூளும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, அந்தளவுக்கு வதக்கிட்டு அரைச்ச மலாட்டை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்குங்க. இது இப்போ பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கொதி வந்ததும் பார்த்திங்கன்னா அப்படியே திக்காகிட்டே வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் உப்பும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சப்போஸ் காரம் உப்புலாம் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொதி வர்ற வரைக்கும் இது மூடக்கூடாது, அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே நல்லா வெந்து வரட்டும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போது நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 மினிட் மட்டும் மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான மலாட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதோட ருசிக்காகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ருசியாக சூப்பராக இருக்கும். ஒரு நாள் அப்படியே டிஃபனு சாதம் எல்லாத்துக்கும் இதை மேட்ச் பண்ணி நீங்கள் அன்றைக்கி சமாளிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னை நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே உண்மையாகவே பாராட்டுவாங்க. கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் போடணும் எப்படி வந்ததுன்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சரி ஓகே ரிலாக்ஸாக அப்படியே கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்ட்டு படுத்தா தேவேஷ்க்கு விரல் பயங்கரமாக வலிக்குதுன்ட்டு ஒரே கண்டினியூஸாக பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லைட்டாக நகத்தில் வீங்கின மாதிரி இருந்தது. நான் கூட என்ன நினச்சேன், சரி ஓகே இது நகை சுத்தியாக தான் இருக்கும், இது என்ன நமக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் வரப்போகுதா அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், சுண்ணாம்பும் லெமனும் அப்படியே இது பண்ணி சொருவி வச்சுட்ருந்தோம்.
சரி நல்லா ஆகிடும், எப்படியும் உடஞ்சி வந்துடும் அப்படின்னு பார்த்தா இருக்க அது வீக்கமாச்சே தவிர கட்டை விரல் வந்து வீக்கம் குறையவே இல்லை. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அவனுக்கு ரொம்ப ஓவர் பெயின் ஆகிடுச்சு. அவனால் தாங்க முடியல. மேக்ஸிமம் அவன் ரொம்ப நல்ல பெயின்லாம் தாங்கிக்குவான். இது ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். சரி இதுக்கு மேலே நம்ம வீட்டில் வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது வந்து சும்மா மைனர் சர்ஜரி மாதிரி நம்ம பண்ணால் தான் உண்டு. ஏன்னா ரொம்ப இது வந்து உள்ளே இருக்குது, நகை கண் உள்ளே இருக்குது, ரொம்ப ஆழத்தில் இருக்கிறதால ரொம்ப சீவு பிடிச்சி செப்டிக் ஆன மாதிரி தெரியுதுங்க. நீங்கள் வந்து ஒரு 1 hour ஆகும். எங்களுக்கும் வந்து சரி வேறு நம்ம என்ன பண்ண முடியும். சரி ஓகே, அவனாலையும் வலி தாங்க முடியல. அது கிட்டத்தட்ட 7 days அதை கையிலே வச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அப்புறம் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெளியவே என்ன பண்ணுறான்ட்டு கத்துவான்னு நினச்சேன். பட் ஆனால் அவன் வந்து கத்தலை. மருத்து போகிற இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு அவனுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. என்ன மெயின் பிரச்சனை என்னென்னா, இந்த துருப்பிடிச்ச கம்பி இதெல்லாம் வச்சுட்டு விளையாடுறாங்க இல்லையா குழந்தைங்க, அது லைட்டாக நகத்தில் பட்டு இது இந்த மாதிரி சீழ் பிடிச்சிருக்கு. அதை நம்ம நகை சுற்றின்னு நினச்சி அப்படியே விட்டுட்டோன்னா விரலே எடுக்கிற நிலைமைக்கு ஆகிட்ருக்கோம். விட்டுருந்தோன்னா இன்னும் 2-3 நாள் விட்டுருந்தோன்னா. நல்ல வேலை அவன் வலின்னு அழுகவே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த 10 days லீவ்லேயே இவ்வளோ வேலை பண்ணுதுங்க பசங்க. குழந்தைங்க வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க. இன்னொன்று நகை சுற்றி தானே அப்படி இப்படின்னு எதுவும் விட்டுறாதீங்க. ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் பாருங்கள். அவங்களால வலி தாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்டுங்க. ஏன்னா என்னன்னே இப்போ தெரிய மாட்டேங்குது. உண்மையாக அந்தளவுக்கு தான் இருந்தது. நான் நகை சுற்றின்னு விட்டுருந்தேன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் பொறுத்து போயிருந்தேன்னா விரலே ரிமூவ் பண்ணுற அளவுக்கு செப்டிக் ஆகிருக்கும். அந்தளவுக்கு தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6000 செலவாச்சு. என்ன சொன்னாங்க டாக்டர்? விளையாடாதுன்னு சொன்னாங்க. என்னது என்னதுன்னு சொல்ல மாட்டேன், நீ தான் கண்டுபிடிக்கணும். எதில் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க? சொல்லு நீ. அதாச்சும் இரும்பு பொருள்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இனிமேல் விளையாடுவியா? ம் விளையாடுனா நானா? சரி டாடி டாடி இல்லை டாக்டர் என்ன சொன்னாங்க விளையாடுனா? ஓ விளையாடுனா வரல துண்டாயிடும். வரல துண்டாயிடும். இனிமேல் ஒழுங்காக துருப்பிடிச்ச பொருள்லாம் விளையாடக்கூடாது, சரியா? குழந்தைங்கள கொஞ்சம் கவனமாக தான் நம்ம பார்த்தாகணும். இந்த துருப்பிடிச்ச பொருள்லாம் வச்சுருந்தா தயவுசெய்து வீட்டிலேருந்து தூக்கி போட்டுருங்க. அது சின்னதாக கொஞ்சமாக லைட்டாக கையில் ஏறினா கூட அது செப்டிக் ஆகி அப்படியே சீழ் பிடிச்சி அந்த விரலே துண்டாகிற நிலைமைக்கு போயிடும். இனி நானும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கடையில் விக்னேஷ் தான் இருந்தான். என்ன பண்ணுறீங்க? விக்கிக்கு ட்ராயிங்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கடையில் ஃப்ரீ டைமில் அப்படியே உட்காந்துட்டு அந்த ட்ராயிங்லாம் வரைவான். அவனே கையிலே வரைஞ்சது தான். அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் வரைவான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். தத்ரூபமாக அப்படியே வரைவான். காலையிலேயே மாவுலாம் ஊற வச்சுருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து குளிச்சுட்டு இந்த மாவு ஆட்டணும் இல்லையா, மிஷின்லேயே தான் நான் ஆட்டிக்கிறது. கிரைண்டரில் இன்ன வரைக்கும் நான் இன்னும் அந்த மிஷின் போட்டதுலேருந்து நான் கிரைண்டரில் ஆட்டவே இல்லை. சூப்பராக தான் வருது. மதியம் மணி 3 ஆகுது. இப்போ ஆட்டி வச்சோன்னா மணி 6-7 மணிக்கெலாம் கொஞ்சம் புளிச்ச மாவு சேர்த்து நான் அப்படியே கரைச்சி வச்சுருவேன். அது நல்லா புளிச்சு வந்துடும். நம்மளாம் கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சுயநலமாக இருக்கிறதுனா அடுத்தவங்க காலை வாடுறது, அடுத்தவங்கள ஏமாத்துறது, நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை அழிக்கிறது வந்து அதை சொல்ல வரல. சுயநலம்னா நம்ம சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கணும். அது நமக்காக யூஸ் பண்ணணும். மெயினாக நாமளாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு திருப்திப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டே போனீங்கன்னா நம்மளாக இருக்க மாட்டோம். நம்ம சந்தோஷத்தை ஃபுல்லாக இழந்துருவோம். இன்னொன்று, நம்ம ஹஸ்பண்டோட சம்பாத்தியம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். பெண்கள் வந்து நாளைக்கு யார் கையுமே எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அதுதான் சுயநலம். மற்றபடி அடுத்தவங்களை அழிக்கிறது இதெல்லாம் வந்து நான் சொல்ல வரல. உங்களை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். வீட்டு வேலையும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயம் என்னவோ அதெல்லாம் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் புண்படுத்தாமல் அது என்னவோ அந்த ஹாப்பியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே போனீங்கன்னா நம்மளுடைய சந்தோஷம் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால் மற்றவங்கன்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லைஃப்பை வாழ பழகுங்க. அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மைண்டு, ஹெல்த்து எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மிஷினில் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வர்ற மாதிரி மெத்தடும் இருக்குது. நான் அது போடலை. நம்மளே வந்து மெஷர்மெண்ட் படி 1 கிலோவுக்கு இந்த 3/4 ஜக்கு அளவு தண்ணியே போதும். கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இதிலேயே நான் அரைச்சிருவேன். 1 கிலோ எவ்வளோ காட்டுறீங்க சக்தி அப்படின்னு கேட்டிருந்தீங்க.
10 ரூபாய்க்கு தான் நாங்கள் ஆட்டித்தரோம். அதுக்கு மேலே நாங்கள் வாங்குறது கிடையாது. இது ரொம்ப கஷ்டம்லாம் உண்மையாகவே கிடையாது. நீங்கள் உங்கள் தெருவில் வந்து இல்லை, இட்லி பேட்டர் மிஷினே அங்கே வந்து இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் தெருவில் நம்பி ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து ஆட்டுவாங்க. ரொம்ப நஷ்டம்லாம் கிடையாது. எங்களுதே பார்த்திங்கன்னா உள் தெரு தான். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே போகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் தாராளமாக நீங்களாம் செய்யலாம். பெண்கள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு அழகாக 10 மணிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா கடை, ஒரு 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்து கடையில் ஷாப்பில் உட்காந்துட்டு திரும்ப ஒரு 3 ஹவர்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஈவினிங் 4 மணிக்கு. ஏன்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் மட்டும்தான் ஆட்ட வருவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வீட்டு வேலை நம்ம செஞ்சுக்கலாம். நடுவில் டைம் பாஸும் ஆகும். இதனால் ஒரு சின்ன வருமானமும் நமக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்களேன், டிவி பார்த்து செல்லு பார்த்து நமக்கு என்ன ஆக போகுது? ஒன்றுமே யூஸே கிடையாது. அதை விட ஒரு சின்ன வருமானம் நமக்கு வரும்போது கையில் பணம் வச்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகும். அதுவும் இல்லாமல் கை செலவுக்கு நம்மளுடைய தேவைக்கு எல்லாமே நம்ம வந்து மற்றவங்க கையை எதிர்பார்க்காம நம்ம சம்பாத்தியத்தை வச்சு நம்ம செலவு பண்ணும்போது அப்போ இருக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம். இந்த உலகத்தில் அளவே இல்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். மணி 7 மணிக்கெலாம் நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு. நாங்கள் 7 7:30க்குள்ளெல்லாம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கெலாம் தூங்கிடுவோம். நைட்டு டிஃபன் வந்து இட்லி, தக்காளி சட்னி. தக்காளி ரேட்டு கம்மியாக இருக்கிறதால ஒரே தக்காளி சட்னியாக போயிட்டுருக்கு, தக்காளி தொக்காக போயிட்டுருக்கு. பசங்க தக்காளி சட்னி அரைச்சிட்டாலே 2 இட்லி இன்னும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதனாலே மெயினாக நான் வந்து தக்காளி சட்னி அரைச்சிட்றது. உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் செஞ்சீங்கன்றது கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் ஹேர் கேரு, உங்களுடைய கவுன் கலெக்ஷன்லாம் காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இனி வாரத்தில் ஒரு 2 வீடியோவாச்சும் கண்டிப்பாக லாங் வீடியோ போட்டுடுறேன். ஷார்ட்ஸ் ஏன் போடுறதில்ல சக்தின்னு கேட்டிருக்கீங்க. ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் பார்க்குறவங்களுக்கு தனியாக நான் அது வீடியோ போட்டுடுறேன். இன்றைக்கி விலாக் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.